போடுவோம். மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி அலகு 6. அலகு 6 மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி. மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி. மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி. மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி. போடுங்க. அலகு 6 மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி. நிகேசன் சயின்ஸ் மார்க்ஸ் தந்தாச்சா? நிகேசன் எத்தனை மார்க்ஸ்? 90. 90. வெரி குட். புகழினி சொன்னீங்க. ஓகே. கஷ்டமா எக்ஸாம்? படித்த கேள்விகள் தான் வந்திருக்கும். புகழினி எக்ஸாம் எப்படி? ஈஸியா சார். ஈஸியா? ஓகே. நிகேசன் என்ன செகண்ட் பார்ட்ல அப்பலாம் வந்தது? நிகேசன் ஆமாம் சார். உங்களுக்கு இது அமுக்கம் வந்து டேர்ம் எக்ஸாம். நிகேசன் ஓம் சார். அமுக்கம் வந்ததா? கேள்வி செஞ்சனால தானே கஷ்டமா வந்து இருக்குமா? ரைட் ரைட். போடுங்க. செகண்ட் டேர்ம் இதுல அலகு 6 மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி. மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி. ரைட். உங்களுக்கு தெரியும் இனி வார பாடங்கள் கொஞ்சம் கஷ்டம். ரைட். உங்களுக்கு இந்த டேர்முக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் மனிதன் குருதி சுற்றோட்ட தொகுதி. அதுக்கு அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம் இந்த தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் அலகு 7. பிறகு 8வது இருக்குது அங்கிகளுடைய தாங்குமியல் கொண்ட ஒரு பாடம் இருக்குது. 8வது பாடம். 9வது கூர்ப்பு இருக்குது. 10வது அடர்த்தி மின் பகுப்பு என்ற ஒரு பாடம் வரும். 11 அடர்த்தி என்று வரும். ரைட். 13வது வந்து இந்த உயிர் பல்வகமை என்ற ஒரு பாடம் வரும். ரைட். கூடுதலா 13 பாடம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த முறை இந்த டேர்ம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கூட சிலபஸ். போன 9ஆம் ஆண்டுல வந்து அதில் அமுக்கம் வரைக்கும் தானே, அதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸி. இனி வந்து கொஞ்சம் கஷ்டம். உடனே படிச்சு கொள்ளுங்க. ஆனால் நல்ல இன்ட்ரெஸ்டான பாடங்கள் வரும். ரைட். உங்களுக்கு ஒவ்வொரு பாடமும் முடிய முதல் இருந்த பாடத்தோட சேர்த்து ஆன்லைன்ல எக்ஸாம் நடக்கும். எம்சிக்யூ வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல எம்சிக்யூ எக்ஸாம் நடக்கும். ரைட். அப்ப போடுவீங்க அலகு 6 மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி. ரைட். இப்ப இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி என்ன? குருதி என்று சொன்னால் எங்கட உடல்ல வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ரத்தம் இருக்குது. அதான் ரத்தம்ன்றது குருதி. எங்கட உடல்ல வந்து நாங்கள் தண்ணி குடிக்கிறோம், ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். ஏன்னா குடிக்கிற பதார்த்தங்கள், சாப்பிடுற பதார்த்தங்கள்லையும் தண்ணித்தன்மை இருக்கும். இந்த உடல் முழுவதும் நாங்கள் சாப்பிடுகின்ற அந்த பதார்த்தங்கள் ரைட் கொண்டு செல்லுகின்றது தான் இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி. அப்ப இந்த குருதி சுற்றோட்ட தொகுதியின் தொழில், பிரதானமான தொழில் எங்களுக்கு தெரிய வேணும். என்ன? உடல் முழுவதும் இந்த பதார்த்தங்களை கொண்டு செல்றது. உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்றது. இப்ப நான் குடிச்ச தண்ணி என்னால் அது எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்றதாக இருக்கு. ரைட். இப்படி கொண்டு செல்ற அந்த தொகுதி தான் குருதி சுற்றோட்ட தொகுதி. இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி எப்படி இருக்கும் என்று சொன்னால் மூடிய, அதாவது மூடிய குருதி சுற்றோட்ட தொகுதி என்ன நாங்கள் ஹெடிங்ல பார்க்கறது மனிதன் இந்த பறவைகள் அவர்களுக்கெல்லாம் வந்தது மூடிய சுற்றோட்டம். மீன்கள்ல வந்து பார்த்தோம்னா சிலதுக்கு திறந்த சுற்றோட்டம் என்றால், அதாவது இந்த குருதி வந்து கலன்களுக்குள்ள இல்லாமல் உடலுக்குள்ள அப்படி, அதாவது உடலுக்கு திறந்த நிலையில இருக்கு. ரைட். எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அகச்சூழல் புறச்சூழல் அண்டு, இப்ப உடலுக்கு உள்ளுக்கு ஒரு சூழல் வெளியில ஒரு சூழல் அண்டு இருக்கும். மீன்களுக்கு அப்படி சிலதுகளுக்கு பிரிச்சிருக்கான். திறந்த சுற்றோட்ட தொகுதி என்று இருக்கு.
ஆனா மனிதன் சுற்றோட்டம் எப்படியானது என்று சொன்னால் மூடிய சுற்றோட்ட தொகுதி. மனிதனுடைய சுற்றோட்டம் மூடிய தொகுதி, அதாவது மூடிய சுற்றோட்ட தொகுதியாக இருக்கு. ரைட். இனி எங்களுக்கு இந்த சுற்றோட்டத்தை உடல்ல மனிதனுக்கு நகர்த்த போறதார் இதயம். இந்த பறவைகள் மற்றது பாலூட்டிகள் குறிப்பிட பார்த்தோம்னால் கடைசியாக வந்தது. பறவைகளை பொறுத்த வரைக்கும் இதயத்துல 4 அறைகள். அதே மாதிரி இந்த பாலூட்டிகளுக்கும் எத்தனை அறை? இதயத்துல 4 அறைகள் இருக்கு. இந்த இதயத்தை பார்த்தோம் என்று சொன்னான் எங்கட பிரதானமாக குருதி சுற்றோட்ட தொகுதியில பார்க்க போறதா மனிதனுடைய இதயம். அப்ப இதயத்துல பிரதானமாக 4 அறைகள் இருக்கு. ரைட். இதயம் பார்த்தோம் என்றால் பிரதானமாக 4 அறைகளாக காணப்படும். இதுல மேலே இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற அறைகளை நாங்கள் சொல்லுவோம் சோனை அறைகள் என்று சொல்லுவோம். ரைட். இதையும் நீங்கள் பார்க்க இப்ப உங்களுக்கு எங்களோட உடல் பக்கத்தை வச்சே பார்ப்போம். இந்த போட்டோட நான் இப்படி நிக்கிறேன் என்றால் அப்ப இந்த பக்கம் எனக்கு வலது பக்கம், இங்கால பக்கம் இடது பக்கம். நீங்க கொப்பியில பார்க்க அது எதிர்பக்கமா இருக்கும். உடல் தொகுதிகளை நாங்கள் எங்களோட உடலோட கதைக்கிறோம் என்றால் அந்த உடல் எந்த பக்கம் இப்ப ஒற்றையில இருக்குன்னு சொன்னா நீங்க ஒற்றையை உங்களோட பக்கத்துக்கு எடுத்து பார்க்கலாம். இப்ப எங்கட உடல் பக்கத்தோட வச்சு பார்க்கணும். அப்ப இது வலது பக்கம், இது இடது பக்கம். அப்ப மேலே இருக்கிறத நாங்கள் சோனை அறை என்று சொல்லுவோம். அப்ப வலது பக்கம் இருந்தால் அதை நாங்கள் சொல்றது வலது சோனை அறை. வலது பக்கம் இருந்தால் அதை என்னென்று சொல்லுவோம்? வலது சோனை அறை என்று சொல்லுவோம். அப்ப இடது பக்கம் மேலே இருந்தால் அதை என்னென்று சொல்றது? இடது சோனை அறை என்று சொல்லுவோம். இடது சோனை அறை என்று சொல்லுவோம். ரைட். மேலே இருக்கிறது சோனை அறை என்று சொல்றார். அடுத்ததா பார்த்தோம் என்று சொன்னால் கீழே இருக்கிறது. கீழே இருக்கிறது என்னென்று சொல்லுவோம்? இதயவறை என்று சொல்லுவோம். அப்ப வலது பக்கம் இருக்கிறது என்னது? வலது இதயவறை. வலது பக்கம் இருந்தால் அது வலது இதயவறை. அதே இடது பக்கமாக இருந்தால் இடது இதயவறை. இடது இதயவறை. அதே இடது பக்கமாக இருந்தால் இடது இதயவறையாக இருக்கும். அப்ப எங்கட இதயம் பார்த்தோம்னா இப்ப ஒரு பார்ட்ஸா தான் சொல்லி கொண்டு போறோம். முதல் முக்கியமானது இதயத்துல இருக்கிற அறைகள். இதயத்துல பார்த்தோம்னால் 4 அறைகள் இருக்குது. அதுல மேலே இருக்கிறது நாங்கள் சொல்லுவோம் சோனை அறை. அப்ப மேலே இருக்கிறது வலது சோனை அறை. இந்த இடது பக்கமாக இருந்தால் இடது சோனை அறை. கீழே இங்கால பார்த்தோம்னால் வலது இதயவறை. இது இங்கால இருக்கிறது இடது இதயவறையாக இருக்கு. ரைட். ஓகே. இப்ப கீழே எழுதுங்க கேள்வியா. எழுதுங்க. குருதி சுற்றோட்ட தொகுதியின் பிரதான தொழில் யாது? 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 என்ன எங்களுக்கு குருதி சுற்றோட்டம் என்றால் உடல்ல இருக்கிற பதார்த்தங்கள், நீர், மற்றது கனியுப்புக்கள், விட்டமின்கள் எல்லாமே இந்த இரத்தத்தோட சேர்ந்து உடல் முழுவதும் என்ன செய்யணும்? கொண்டு செல்ற. ரைட். அப்ப குருதி சுற்றோட்ட தொகுதியின் பிரதான தொழில் யாது? எழுதிக் கொள்ளுங்க. உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்லுதல். உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்லுதல்.
உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்லுதல். உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்லுதல். அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும், இப்ப மனிதனா இருக்கட்டும், அதாவது கூர்ப்புல வந்த பாலூட்டிகளா இருக்கட்டும், என்னவா வந்துடும், அவருக்கு மூடிய சுற்றோட்ட தொகுதி. ரைட், அடுத்ததா எழுதிக் கொள்ளுங்க. மனிதனின் குருதி சுற்றோட்டம், மனிதனின் குருதி சுற்றோட்டம் மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி எவ்வாறானது? மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி எவ்வாறானது? மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி எவ்வாறானது? அது எதன் மூலம், அதற்கு எதன் மூலம் குருதி பம்பப்படுகிறது? மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி எவ்வாறானது? அதற்கு எதன் மூலம் குருதி பம்பப்படுகிறது? மனிதனுடைய சுற்றோட்ட தொகுதி எப்படியானது? மூடிய சுற்றோட்டம். எப்படியானது? மூடிய சுற்றோட்டம் என்று சொல்லுவோம். அங்க குருதி ஆறால உருவாக்கப்படுகிறது, இந்த பம்பப்படும் இதயம். அப்ப எவ்வாறானது சொல்லுவீங்கள்? மூடிய சுற்றோட்டம். சொல்லுவீங்கள் மூடிய சுற்றோட்டம். மூடிய சுற்றோட்டம். எதன் மூலம் குருதி பம்பப்படுகிறது? இதயத்தின் மூலம் குருதி பம்பப்படும். இதயத்தின் மூலம் குருதி பம்பப்படும். இதயத்தின் மூலம் குருதி பம்பப்படும். ரைட், இப்ப எங்கட இந்த மனித இதயம் இருக்குத்தானே? ரைட், இந்த மனிதனுடைய இதயம் ரைட் என்ன வடிவம்? அதாவது பார்த்தோம் என்றால் இது ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும் பிள்ளைகள். இப்ப பார்த்தோம் என்றால் இது இப்படி ஒரு, என்ன சொல்றது, இப்படி ரெண்டு பக்கமும் நீங்கள் நார்மலா இதயங்களை பார்த்துருப்பீங்க தானே? என்ன இது என்ன வடிவம்? கூம்பு வடிவம் என்று சொல்லுவோம். ஒரு கோன் ஷேப்ல இருக்கு. ரைட், கீழே எழுதி கொள்ளுங்க. அடுத்ததா எம்சிக்குள்ள அடிக்கடி கேட்பாரு, நோட் என்று போட்டுட்டு எழுதிக்கொள்ளும். நோட் என்று போட்டுட்டு எழுதிக்கொள்ளுங்க. நோட் என்று போட்டுட்டு, மனித இதயமானது, மனித இதயமானது கூம்பு வடிவில், அதாவது கோன் ஷேப், மனித இதயமானது கூம்பு வடிவில் காணப்படும். மனித இதயமானது கூம்பு வடிவில் காணப்படும். மனித இதயமானது கூம்பு வடிவில் காணப்படும்.
மனித இதயமானது கூம்பு வடிவில் காணப்படும். ரைட். இப்ப இதயத்துல வந்து 4 அறைகள் இருக்கு. மேலே இருக்கிற 2ம் சோனை அறை, கீழே இருக்கிற 2ம் இதயவறை. வலது பக்கம் இருந்தால் வலது சோனை அறை, இடது பக்கம் இருந்தால் இடது சோனை அறை. அதே மாதிரி கீழே இருந்தால் இதயவறை, வலது பக்கம் இருந்தால் வலது இதயவறை, இடது பக்கம் இருந்தால் இடது இதயவறை. ரைட். இப்ப இந்த இதயத்தின் முதலாவது ஸ்டார்ட் எப்படி குருதி வந்து போக போறாருன்றெல்லாம் பார்க்க போறோம். இதயத்தின் தொழிற்பாடு நான் 2 தடவை திருப்பி திருப்பி சொல்லுவேன். இது உங்களுக்கு O லெவல் வந்து A லெவல் வந்து தேவை. ரைட். எங்கட இதயத்தின் செயற்பாடு நான் ஷோர்ட்டா சொல்றேன், வடிவா பாருங்க. அப்ப முதல் இதயத்துக்கு 4 அறைகள் இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், அப்ப இதயத்துக்கு எங்க இப்படி இருந்து குருதி வரப்போகும். இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வாரதை நாங்க சொல்றது நாளம். இதயம் இருக்குத்தானே, எங்கட இதயம் எங்கட உடல்ல வந்து இடது புறத்துல, ரைட், எங்க இருக்கிறார், எங்கட நடுப்பகுதி எடுத்தோம்னா இந்த பக்கம் வலப்பக்கம், இந்த பக்கம் இடது பக்கம். இடது பக்கமாக இருக்கிற நுரையீரல்ல, இடது நுரையீரல்ல இந்த பக்கம் தான் இதயம் இருக்கு. இடது புறமாகத்தான் என்ன இருக்கும், இதயம் காணப்படும். இடது கோட்டுப்புறம் சற்று எங்கட இந்த சமச்சீரச்சிலிருந்து எந்த கோட்டுப்புறம், இடது கோட்டுப்புறமாக இதயம் இருக்கு. இதயத்துக்கு வந்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப இந்த குருதி எங்க முதலாவது வந்து கீழே கால் இடுப்பு பகுதியிலிருந்தும் வரணும், மேல தலை கழுத்து பகுதியிலிருந்தும் குருதியை கொண்டு வர வேண்டும். இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் நாளம். அதை என்ன சொல்லுவோம், நாளம் என்று சொல்லுவோம். இப்ப பாருங்க, இதயத்துக்கு கீழே இருந்து குருதியை கொண்டு வர போறோம். கீழே இருந்து வந்து பார்த்தோம்னா இதயத்துக்கு கீழே இருந்து குருதியை கொண்டு வர போறார். ஆறு பார்த்தோம்னா இதயத்துக்கு கீழே இருந்து குருதியை கொண்டு வாரதை சொல்லுவோம் கீழ்பெருநாளம். இதயம் இருக்குத்தானே, இதயத்துக்கு இந்த கீழ் பகுதியில இருந்து குருதியை கொண்டு வாரதை சொல்றது கீழ்பெருநாளம் என்று சொல்லுவோம். என்னது, அதாவது கை இந்த கால் இடுப்பு பகுதியில இருந்து கீழ்பெருநாளம் என்று கொண்டு வரும். அது எங்க வந்து திறக்கும், இந்த வலது சோனை அறையில திறக்கும். அதை என்னென்று சொல்லுவோம், கீழ்பெருநாளம். நாளம், அதுக்கு என்ன பெயர், கீழே இருந்து கொண்டு வருவார், கீழ்பெருநாளம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இதயத்துக்கு மேலே இருந்து குருதியை கொண்டு வருவார். ரைட், எங்கட தலை கழுத்து பகுதிகளில் இருந்து குருதியை கொண்டு வார். அதை நாங்கள் சொல்லுவோம் மேற்பெருநாளம் என்று சொல்லுவோம். மேலே இருந்து எங்களுக்கு இதயத்துக்கு குருதி கொண்டு வரும் தானே, அதை நாங்கள் சொல்லுவோம் மேற்பெருநாளம் என்று சொல்லுவோம். மேலே இருந்து குருதியை கொண்டு வந்தால் அதை நாங்கள் சொல்றது மேற்பெருநாளம். அதை சொல்லுவோம் மேற்பெருநாளம். கீழே இருந்து குருதியை கொண்டு வந்தால் கீழ்பெருநாளம், மேலே இருந்து குருதியை கொண்டு வந்தால் அதை என்னென்று சொல்லுவோம், மேற்பெருநாளம் என்று சொல்லுவோம். இனி இப்ப 2 பக்கமும் குருதி வந்துட்டு தானே, இது எப்படியான குருதி என்றால் ஆக்சிஜன் இல்லாத குருதி. எப்படியான குருதி, ஆக்சிஜன் இல்லாத குருதி. அப்ப ஆக்சிஜன் இல்லை என்றால் அதை என்ன கலர்ல காட்டுவோம் என்றால் நீல கலர்ல காட்டுவோம். இந்த குருதி எப்படி இருக்கும் என்றால் ஆக்சிஜன் இல்லாத குருதி. எங்க, கீழ்பெருநாளம் கீழே இருந்து கொண்டு வருவார், மேற்பெருநாளம் மேலே இருந்து எங்க வந்து திறக்கிறேன்னா வலது சோனையறைக்கு வந்துட்டு. அப்ப முதலாவது வடிவா பாருங்க, எங்க வாரினா வலது சோனையறை. எங்க இருந்து வருது, கீழ்பெருநாளம் மேற்பெருநாளத்தினூடாக வலது சோனையறைக்கு கொண்டு வந்தாச்சு. இனி இப்ப இந்த வலது சோனையறை நிரம்ப போகுதானே, எப்படி நிரம்புறார், ஆக்சிஜன் இல்லாததால இப்படி வார குருதி எல்லாம் இதுக்குள்ள நிரம்பும். அப்ப இது நிரம்ப 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 என்ன நடக்கும், இதுல ஒரு வேல்வ் ஒன்று இருக்கு. இதுல என்ன இருக்க போகுது, வேல்வ் இருக்க போகுது. இதுல எப்படியான வேல்வ் இருக்கும் என்றால் முக்கூர் வேல்வ் என்று சொல்லுவோம். ஏன் வேல்வ் இருக்குண்டா, இந்த இதுக்குள்ள வந்துட்டு தானே குருதி,
இந்த குருதி கூடின உடனே இது என்ன நடக்கும்? இந்த வேல்வு திறக்கும். வேல்வு திறந்து குருதி எல்லாம் எங்க வரும்? வலது இதய வரைக்கும் வரும். எங்க வர போறேன்னா வலது இதய வரைக்கும் வரும். வலது இதய வரைக்கும் வந்த குருதி திருப்பி போக விடலாமா? வலது சோனையரைக்கு இல்ல, அப்படியே மூடிக்கொள்ளும். வேல்வன்றது என்ன? இப்படி திறக்கும். குருதி இங்க கூடின உடனே அவ்வளவு குருதி இங்க வந்துட்ட உடனே இது அப்படியே மூடிக்கொள்ளும். ரைட். நான் உங்களுக்கு பிறகு இப்ப நாளை அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ காட்டுவேன், இந்த குருதி எப்படி பம்புதன். இப்ப இது என்ன நடக்கும்? இது பம்ப, இதுண்ட இருக்கிற அவ்வளவு குருதியும் எங்க வந்துடும்? வலது இதய வரைக்கும் வந்துடும். இப்ப வலது இதய வரை என்ன நடக்கும்? கூடிக்கொண்டு வரும். இது என்ன நடந்துடும்? மூடிடும். திருப்பி வேல்வென்றது என்னது? மீண்டும் திருப்பி குருதி என்ன செய்ய விடாது, போக விடாமல் தடுக்கிறதுக்காக இருக்கு. அப்ப இங்க என்ன வேல்வு இருக்குது? முக்கூர் வேல்வு இருக்குது. 3 இது சேர்ந்து இருக்கும். இது என்னது? முக்கூர் வேல்வு. என்ன வேல்வு இருக்கும்? முக்கூர் வேல்வு இருக்கும். இப்ப குருதி எங்க வந்துட்டார்? வலது இதய வரைக்கும் வந்துட்டார். வலது இதய வரைக்கும் வந்தால் இந்த குருதி இப்ப இங்க வந்துட்டு, முதலாவது இங்க வந்தது, திருப்பி இரண்டாவது இங்க வந்து இந்த குருதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம். ரைட். இது ஆக்சிஜன் இல்ல, அப்ப எனக்கு ஆக்சிஜன் தேவை. அப்ப ஆக்சிஜன் தேவைன்ற எங்க போகணும்? இப்ப நுரையீரல் என்று இருக்கு, நீங்கள் சுவாசப்பை என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. மனிதர்ல என்ன இருக்கும்? நுரையீரல் இருக்கு. அப்ப இவர் இப்ப எங்க போக போறார்? மனிதர்ல நுரையீரலுக்கு போக போறார். ரைட். மனிதன்ல வந்து பார்த்தோம் என்று சொன்னால் சுவாசப்பை என்று இருக்கு. ரைட். இந்த மனிதர்ல வந்து பார்த்தோம் என்று சொன்னால் என்னது? நாங்கள் சுவாசிக்கிறதுக்காக இருக்கும். இதுல விலா என்பு கூடுகள் இருக்கும். எங்களோட விலா என்பு கூடுகள், இப்ப நீங்க எலும்பு கூடுமா, எலும்பு கூடு இப்படி இருக்குதானே, அதுக்குள்ள என்ன இருக்கும்? நுரையீரல். ரெண்டு பக்கமும் 2 நுரையீரல், வலது நுரையீரல் இடது நுரையீரல் என்று உள்ளுக்கு வந்து பார்த்தோம் என்றால் நுரையீரல் இருக்கு. இந்த நுரையீரலில் என்ன இருக்கும்? நாங்கள் உள்ள இருந்து சுவாசிச்ச ஆக்சிஜன் வாயு இருக்கு. இங்க என்ன இருக்க போகுது? ஆக்சிஜன் வாயு இருக்க போகுது. அப்ப இதுல இருக்கிற குருதிக்கு ஆக்சிஜன் இல்லதானே. அப்ப இவர் என்ன நடக்கணும்? ஆக்சிஜன் இவருக்கு வேணும். அப்ப ஆக்சிஜன் வேணும் என்றா என்ன செய்யணும்? இந்த வலது இதய வரையில இருந்து ரைட் இங்க போக வேணும். ஆருக்கு? சுவாச பைக்கு போக வேணும். ஆரை நோக்கி போகணும்? சுவாச பைக்கு போக வேணும். அப்ப இதயத்தை நோக்கி கொண்டு வந்தால் நாளம். அப்ப இது கீழ்பெருநாளம், மேற்பெருநாளம். இதயத்தில இருந்து குருதியை வெளியில கொண்டு போனால் அதை நாங்கள் சொல்றது நாடி. அதை என்னென்று சொல்லுவோம்? நாடி என்று சொல்லுவோம். அப்ப இந்த வலது இதய வரையில இருந்து பார்த்தோம்னா ரைட். இப்ப இது 3D பார்க்கணும். நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக பிரிக்கிறேன். இப்ப வலது இதய வரைக்கும் வந்துட்டு தானே, வலது இதய வரையில இருந்து ஆக்சிஜனை வாங்குறதுக்காக ரைட், வலது இதய வரையில இருந்து ஆக்சிஜனை வாங்குறதுக்காக என்னது? நாடி உருவாகும். அது என்ன நாடியாக இருக்கும் என்றால் சுவாசப்பை பெருநாடி என்று சொல்லுவோம். ஆரை நோக்கி கொண்டு போறார்? சுவாசப்பையை நோக்கி கொண்டு போறார். இதயத்திலிருந்து வெளியில போனால் நாடி. அப்ப சுவாசப்பையை நோக்கி கொண்டு போனால் அதை என்னன்னு சொல்லுவோம்? சுவாசப்பை நாடி. ரைட். அது இப்படி ஊடறுத்து போகும். நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இது விளங்குறதுக்காக உங்களுக்கு இதுல எப்படி குரோஸ் பண்ணி காட்டுறேன். ரைட். இது உங்களுக்கு விளங்குறதுக்காக இதுல காட்டுறேன். அப்ப இப்ப எங்க இருந்து போக போகுது? வலது இதய வரையில இருந்து ஆரை நோக்கி போக போகுது. சுவாச பைய நோக்கி கொண்டு போகும். சுவாச பைய நோக்கி கொண்டு போகல இது வலது சுவாசப்பை, இது இடது சுவாசப்பை. அது இதுல வந்து பிரியும். இடது சுவாசப்பை, வலது சுவாசப்பை, நாடிய. பொதுவாக நாங்கள் அதை சொல்ல என்னென்று சொல்லுவோம்? சுவாசப்பை பெருநாடி. சுவாசப்பை பெருநாடி என்று சொல்லுவோம். எங்க இருந்து போறார்? இந்த இதய வரை. இது வலது இதய வரையிலிருந்து எங்க போறார்? சுவாசப்பைக்கு போறார். அந்த கொண்டு போறவருக்கு என்ன பெயர்? சுவாசப்பை பெருநாடி. ரைட். அப்ப இந்த சுவாசப்பை பெருநாடி ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு வேல்வு இருக்கும். ஏன்? இப்ப குருதி முதல் வலது இதய வரைக்கும் வந்தது, வலது சோனை வரைக்கும். அங்க இருந்து இப்ப எங்க வந்துட்டது? வலது இதய வரைக்கும். வலது இதய வரையில இருந்து எங்க வர போகுது? சுவாசப்பை பெருநாடிக்கு இப்படி பம்ப் பண்ணும். அப்ப எல்லா குருதியும் சுவாசப்பை பெருநாடிக்கு போயிடும்.
போனது திருப்பி வரலாமோ இல்ல. அப்ப இங்கேயும் ஒரு வேல்வ் இருக்கும். அங்க என்ன வேல்வ் இருக்கும் என்றால் இப்ப இதுல போன அந்த குருதியை திருப்பி வரவிடக்கூடாது. அப்ப இங்க இருக்கும் அரைமதி வேல்வு. அரைமதி வேல்வு என்று சொல்லுவோம். ஆர் இந்த சுவாசப்பை ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு வேல்வ் இருக்கும். அவருக்கு என்ன பெயர்? அரைமதி வேல்வ் என்று சொல்லுவோம். ரைட்? அது என்ன வேல்வு? அரைமதி வேல்வ். இப்ப எங்க வந்துட்டு குருதி எல்லாம்? அப்ப முதலாவது வலது சோனையரை, வலது இதயவரை, மூன்றாவதாக சுவாசப்பைக்கு வந்துட்டு. இனி சுவாசப்பையிலிருந்து எங்க வரப்போறோம்? இங்க வரப்போறோம். எங்க? இந்த இடது சோனையரைக்கு வரப்போம். இனி சுவாசப்பையிலிருந்து இந்த இடது சோனையரைக்கு வரும். எங்க வரப்போகுது? இடது சோனையரைக்கு. அங்கு வாரது, அதாவது இடது சோனையரைக்கு கொண்டு வாரது நாங்கள் சொல்லுவோம். அப்ப இதயத்தை நோக்கி இப்ப இங்க வந்தது முதல் இதய வலது இதய வரையிலிருந்து சுவாசப்பை நாடிக்கு வந்து சுவாசப்பையில வந்து ஒட்சிஜனை வாங்கிட்டார். இப்ப நீளமா இருந்த அந்த குருதி ஒட்சிஜனை வாங்கினோன்னு சிவப்பு நிறமாய். அப்ப இனி ஒட்சிஜனை வாங்கின அந்த குருதியை சொல்லுவோம் ஒட்சியேற்றப்பட்ட குருதி. அவர் எங்க வரப்போறார்? இடது சோனையரைக்கு வரப்போறார். அவர் இடது சோனையரைக்கு வரைக்கும் இப்ப அதை 3D ஆக்குறவண்டால் இப்படி வருவார். இந்த வலது பக்கம் இருக்கிற சுவாசப்பையிலிருந்து இந்த பக்கம் வரைக்கும் வலது சுவாசப்பை நாளம். இடது பக்கத்துல இருந்து வந்தால் இடது சுவாசப்பை நாளம் என்று ரெண்டு பக்கம் நாளங்களாலையும் வரும். ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதால வருவார். அப்ப நாங்கள் இதை சொல்லுவோம். விளங்குறதுக்காகத்தான் இந்த படம் பிடிக்கிறேன். இந்த பக்கமும் இருக்கும். இது இடது பக்க சுவாசப்பையால வந்தால் இடது சுவாசப்பை நாளம். இடது சுவாசப்பை நாளம். இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வந்தால் நாளம். நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் பிள்ளைகள். முதல் ஒருக்கா விளங்கிடுங்க. திருப்பி 3-4 தடவை சொல்லிக்கல அது விளங்கிடும். பிறகு இது வலது சுவாசப்பையிலிருந்து வந்தால் என்னது? வலது சுவாசப்பை நாளம். அதாவது இந்த இதுல இருக்குமே அந்த நாளம் இதுலதான் காட்டப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இதுல காட்டுறேன். இது வலது சுவாசப்பை நாளம். நீங்க நல்ல விரிவா படிப்பீங்களா A level வரைக்கும். இப்ப 9ஆம் ஆண்டு தானே. உங்களுக்கு கிட்ட அந்த இதை மட்டும் நான் இப்ப சொல்றேன். அப்போ ஒட்சிஜனை இங்க வாங்கி கொண்டு இந்த பக்கத்தால வந்து இடது சோனையரைக்கு வருவார். இடது சுவாசப்பை நாளம். இந்த பக்கத்தால வந்து சுவாசப்பைக்கு அதாவது இடது சோனையரைக்கு வருவார். வலது சுவாசப்பை நாளம். இந்த இதுல இருக்கிற ரெண்டும் என்னது? இப்படி காட்டியிருப்பார். இப்படி வருவார், இப்படியும் வருவார். அப்ப என்னது? இடது சுவாசப்பை நாளம், வலது சுவாசப்பை நாளம் என்று சொல்லுவோம். இது உங்களுக்கு இதுல காட்டைக்குள்ள இதை வந்து நான் உங்களுக்கு டைரக்டா காட்டினான். இதுல இந்த கீழ்பெருநாளம் இதுக்கு பின்னாலதான் இப்படி வருமே. நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக எல்லாம் பிரிச்சு பிரிச்சு காட்டுறேன். அப்ப இப்ப எங்க இருந்தது? சுவாசப்பையில இருந்து இங்க வந்துட்டார் இடது சோனையரைக்கு. அதே மாதிரி வலது சுவாசப்பை நாளத்தாலையும் இடது சோனையரைக்கு வந்தாச்சு. 4வது இடம். முதலாவது வலது சோனையரை, 2வது வலது இதயவரை, 3வது சுவாசப்பைக்கு போய் பிறகு 4வதா இடது சோனையரைக்கு வந்துட்டு. இப்ப இடது சோனையரைக்கு வந்த பிறகு இடது சோனையரைக்கு எப்படியான குருதி வந்திருக்கும்? ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி. ஏன்? இங்க போய் ஒட்சிஜனை வாங்கி இங்க வந்துட்டேன். இப்ப இதுல வந்து குருதி கூடிக்கொண்டே இருக்கும். பிறகு என்ன நடக்க போகுது? குருதி கூடினால் இங்க குருதி கூடிட்டு. அப்ப இதுல ஒரு வேல்வ் இருக்கும். அதாவது இடது சோனையரைக்கும் இடது இதயவரைக்கும் ஈனாக்கும் இடையில இருந்தால் இருகூர் வேல்வ். இந்த வேல்வுக்கு என்ன பெயர்? இருகூர் வேல்வ் என்று சொல்லுவோம். இது என்னென்று சொல்லுவோம்? இருகூர் வேல்வ் என்று சொல்லுவோம். இந்த 2 வேல்வ் இருக்கும். அதாவது இருகூர் வேல்வ் என்றால் 2 துளைகளால இருக்கும். இதுல இருக்கிற குருதி இப்ப எங்க வந்துடும்? இடது இதய வரைக்கும் வந்துடும். 5வது இடம் எங்க? இடது இதய வரைக்கும் வந்துடுவார். இனி இடது இதய வரைக்கும் வந்த பிறகு ரைட். இப்ப எப்படியான குருதி வந்துட்டது? இங்க வந்தவர் ஒட்சி ஏற்றப்பட்டவர். இடது சோனையரையிலிருந்து இடது இதய வரைக்கும் வந்துட்டார். இனி இடது இதய வரையில எங்க போகணும்?
எங்கட உடல் ஃபுல்லா கொண்டு போகும். எப்படியான குருதி? ஆக்சிஜனோட இருக்கிற குருதி. அப்ப இனி இடது இதய வரைக்கும் வந்தாச்சு. இனி இடது இதய வரையில இருந்து ரைட் எங்கட உடல் ஃபுல்லா கொண்டு போறதுக்காக ஒரு நாடி, அதாவது இதயத்தை விட்டு வெளியில கொண்டு போனால் நாடி, அது எங்கட உடலை விட்டு எல்லா இடமும் கொண்டு போகும். அந்த நாடியை நாங்கள் சொல்லுவோம் என்னது? தொகுதி பெருநாடி என்று சொல்லுவோம். அந்த நாடியை சொல்லுவோம் ரைட். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார்? இந்த இடது இதய வரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த இடது இதய வரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அந்த நாடியை நாங்கள் சொல்லுவோம் ரைட். இப்படி வருவார். இதுல இருந்து இந்த இதயத்துக்கு மேலால வந்து இப்படி போகும் ரைட். இப்ப இதயத்தின் படம் இப்படி பாக்குறீங்க. நான் 3Dல உங்களுக்கு படங்கள் குறிக்கிறதுக்கு வரும். இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்காக பிடிக்கிறேன். இடது இதய வரையில இருந்து உடல் பூராக கொண்டு போக வேண்டும். அங்க வார அந்த நாடியை என்னென்று சொல்லுவோம் என்றால் தொகுதி பெருநாடி. அது என்னென்று சொல்லுவோம்? தொகுதி பெருநாடி என்று சொல்லுவோம் ரைட். இப்ப என்ன நடந்துட்டுது? இங்க வந்த குருதி எல்லாம் எங்கட உடல் புல்லா கொண்டு போறதுக்காக வந்தது என்னது? தொகுதி பெருநாடி. எங்கட உடல்ல இருக்கிற எல்லா பக்கத்துக்கும் கொண்டு போகும் இந்த தொகுதி பெருநாடி. அப்ப தொகுதி பெருநாடியும் ஆரம்பிச்சு குருதி இழுக்க வந்துட்டா திருப்பி வரவிடக்கூடாதானே? இதுலயும் ஒரு வேல்வ் இருக்கு. இங்க சுவாசப்பை நாடி ஆரம்பிச்சது வலது இதய வரை, தொகுதி பெருநாடி ஆரம்பிக்குது இடது இதய வரை. அதுல ஆரம்பத்திலையும் ஒரு வேல்வ் இருக்கும். அதே வேல்வ் தான் அரைமதி வேல்வ். என்ன வேல்வு? அரைமதி வேல்வ் ரைட். அது என்ன வேல்வு? அரைமதி வேல்வ் ரைட். இப்போ ஒருக்கா இதை பாருங்க. ஒருக்கா நீங்க பாப்பீங்க, நான் ஒருக்கா சொல்லுவேன். திருப்பி 3 பேரும் நீங்கள் திருப்பி திருப்பி என்ன செய்ய போறீங்க? திருப்பி திருப்பி சொல்ல வேணும். அதாவது நான் அப்படியே இதயத்தின் செயற்பாடை சொல்ல சொன்னால் நீங்கள் எனக்கு பூரணமா சொல்ல வேணும் ரைட். நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. முதலாவது என்ன நடக்க போகுது? இதயத்துல வந்து 4 அறைகள் இருக்குது. முதலாவது எங்களுக்கு தெரிய வேணும், கால் கீழ்ப்பகுதியிலிருந்து, கால் இடுப்பு பகுதியிலிருந்து கீழ்பெரு நாளத்தினூடாகவும், மேல் பகுதி தலை கழுத்து பகுதியிலிருந்து மேற்பெரு நாளத்தினூடாகவும் குருதி எங்க வரும்? முதலாவது வலது சோனையறைக்கு வரும். வலது சோனையறையில இருந்து என்ன வேல்வு? முக்கூர் வேல்வான ரைட். எங்க வரப்போகுது? வலது இதய வரைக்கு வரும். எங்க வருவார்? வலது இதய வரைக்கும். அப்ப வலது சோனையறைக்கும் வலது இதய வரைக்கும் இடையில என்ன வேல்வு இருக்கு? முக்கூர் வேல்வு. அமைவிடங்கள் தெரியும். என்ன வேல்வு? வலது சோனையறைக்கும் வலது இதய வரைக்கும் இடையில இருக்கிற வேல்வு வந்து முக்கூர் வேல்வு. இனி வலது இதய வரையில இருந்து குருதி வந்து ஒட்சிசன் இல்ல, ஒட்சியேற்றப்படணும். அதுக்காக எங்க போவார்? சுவாசப்பைக்கு போகும். சுவாசப்பைக்கு கொண்டு போற அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? சுவாசப்பை நாடி என்று சொல்லுவோம் ரைட். அதாவது சுவாசப்பையை நோக்கி கொண்டு போனால் சுவாசப்பை நாடி, பெருநாடி, சுவாசப்பை பெருநாடி. அது 2 சுவாசப்பைக்கும் பிரியேக்குல வலது சுவாசப்பை நாடி இடது சுவாசப்பை நாடி என்று பிரியும். போனால் இப்ப அங்க ஆக்சிஜன் இருக்கும் தானே, நாங்கள் சுவாசிச்சிருப்போம் தானே, அந்த ஆக்சிஜனை வாங்கி கொண்டு இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வந்தால் அது நாளம். அது எங்க இருந்து வருகிறது? சுவாசப்பையிலிருந்து வருகிறது. அப்ப இதயத்தை நோக்கி வலது பக்கம் இருந்து வலது நுரையீரல்ல இருந்து இந்த இடது சோனையறைக்கு வந்தால் வலது சுவாசப்பை நாள். அதே மாதிரி இடது பக்கம் இருந்து வந்தால் இடது சுவாசப்பை நாள். இனி இடது சுவாசப்பை நாளம். இப்ப எங்க வந்துட்டீங்க எல்லாம்? இடது சோனையறைக்கு வந்துட்டு. இனி இடது சோனையறையிலிருந்து இருகூர் வேல்வு. இடது சோனையறைக்கும் இடது இதய வரைக்கும் இடையில, ஈனாக்கும் ஈனாக்கும் இடையில் இருகூர் வேல்வால் எங்க வந்துடும்? இடது இதய வரைக்கும் வந்துடும். இனி இடது இதய வரையிலிருந்து எங்க போகணும்? உடல் பூரா எல்லாத்துக்கும் கொண்டு போகணும். அப்படி வார வேல்வு என்னது? தொகுதி பெருநாடி. அந்த நாடிக்கு என்ன பெயர்? தொகுதி பெருநாடி. அது ஆரம்பிக்கிற இடத்துலையும் என்ன வேல்வு இருக்கும்? அரைமதி வேல்வு. சுவாசப்பை பெருநாடி ஆரம்பிக்கிற இடத்துலையும் என்ன வேல்வு? அரைமதி வேல்வு இருக்கு ரைட். ரைட். இப்ப நீங்களா ஒருக்கா பாருங்க. இந்த படத்தை பார்த்து நீங்களா இப்ப ஒருக்கா சொல்லுவீங்க. நான் எந்த ஆள் சொல்ல போறீங்கன்னு சொல்லுவேன். ஒரு 2 மினிட்ஸ் தாரேன். நீங்களா ஒருக்கா சொல்லி பாருங்க பாப்போம்.
ரைட் பாப்போம். புகழினி சொல்லுவீங்களா? புகழினி ஆம் சார். ரைட் சொல்லுங்க பாப்போம். இப்ப கால் மற்ற இடுப்பு பகுதிகளில் இருந்து ஆக்சிஜன் ஏற்றப்படாத குருதி கீழ்பெருநாளத்தாலையும் மேற்பெருநாளத்தாலையும் வலது சோனையறைய வந்தடையும். அதுக்கு பிறகு முக்கூர் வாழ்வால வலது இதய வரைய வந்தடையும். அதுக்கு பிறகு ஆக்சிஜன் ஏற்றப்படுறதுக்காக அரைமதி வாழ்வால சுவாசப்பை பெருநாடியால கடத்தப்பட்டு சுவாசப்பையை சென்றடையும். அதுக்கு பிறகு ஆக்சிஜன் பெற்றுக்கொண்டு ஆக்சியேற்றப்பட்ட குருதி வலது சுவாசப்பை நாளத்தாலையும் இடது சுவாசப்பை நாளத்தாலையும் இடது சோனையறை வந்தடையும். அதுக்கு பிறகு இருகூர் வாழ்வால இடது இதய வரைய வந்தடையும். அதுக்கு பிறகு மற்ற உடல் பகுதிகளை சென்றடைகிறதுக்காக அரைமதி வாழ்வால தொகுதி பெருநாடியால கடத்தப்பட்டு உடல் பகுதிகளுக்கு சென்றடையும். ரைட் வெரி குட். ஓகே பாப்போம். நிகேசன் ரைட் இது நிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதுல பாருங்க, இப்ப அது அடுத்த இது தொடங்கிக்கல சொல்றேன், அடுத்த ஆள் சொல்லலாம். இப்ப இந்த வேல்வுகள்ட அமைவிடம் இருகூர் வேல்வு இருக்குது, முக்கூர் வேல்வு இருக்குது, அரைமதி வேல்வு இருக்குது. அப்ப முதலாவது உங்களுக்கு தெரியணும், முக்கூர் வேல்வு வலது சோனையரைக்கும் வலது இதய வரைக்கும், இருகூர் வேல்வு வலது இடது சோனையரைக்கும் ஈனாக்கும் ஈனாக்கும் இடது சோனையரைக்கும் இடது இதய வரைக்கும் இடையே. அரைமதி வேல்வு சுவாசப்பை பெருநாடி ஆரம்பிக்கிற இடத்துலையும் தொகுதி பெருநாடி ஆரம்பிக்கிற இடத்துலையும் அரைமதி வேல்வு இருக்குது. இதான் பிள்ளைகள் ஈழவெள்ளையும் குருதி சுற்றோட்ட தொகுதியின் பேசிக். இந்த அடிப்படை ஒரு